கரிகாலன் பேரவைத் தலைவர் திரு ஜெயசிங்கம் அவர்கள் வழங்கிய வரவேற்புரை இன்றைய விழாவிற்கு ஒரு சிறந்த தொடக்கமாக அமைந்துள்ளது. அவரது உற்சாகமும் அர்ப்பணிப்பும் இன்றைய நிகழ்ச்சியின் முழு ஓட்டத்திலும் ஒலிக்கட்டும். ஒரு விழாவின் சிறப்பை உயர்த்துவது அதில் கலந்து கொள்பவர்களின் ஆசிகளை அந்த நற்சொற்களால் நம் இதயங்கள் நிரப்பும் நேரம் இது. இப்போது ஆன்மீக குரு பீஷ்மன் அவர்களின் தெய்வீக ஆசியுரையை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளையிலே பெர்கன் கரிகாலன் பேரவை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த முப்பாட்டன் ராவணனுடைய விழாவை கொண்டாட வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற கரிகாலன் பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த முப்பாட்டன் ராவணன் என்று சொல்லப்படுகின்ற அரசன், இலங்கையை அல்லது குமரி கண்டத்தை ஆண்ட ஒரு பேரரசன். அவனை பற்றிய வரலாற்று ஆதாரங்கள் எங்களுக்கு இல்லாவிட்டாலும் வாய்மொழி பாரம்பரியத்திலே, இதிகாசங்களிலே அவனை பற்றி கருத்துக்கள் இருக்கின்றன. அதை அலசுவதற்கும் அதை சீர்தூக்கி பார்க்கவும் நான் இல்லை, அதை அறிஞர்கள் செய்வார்கள். ஆனால் நான் இன்று இந்த ஆசியுரையிலே நான் இந்த பெர்கன் மாநகரிலே இருந்து இந்த கரிகாலன் பேரவை செய்கின்ற இந்த ஏற்பாட்டை தமிழர்களாக நாங்கள் ஒன்று கூடி தமிழை வளர்க்க செய்கின்ற இந்த முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் ஒரு எதிரியை, ஒரு பொது எதிரியை முன்வைத்து நாங்கள் வளரலாம். அவ்வாறான சில வளர்ச்சிகள் உண்டு, தேவைப்பாடுகள் இருக்கின்றன. சில இடங்களிலே ஒரு பொது எதிரியை நாங்கள் வைத்துக்கொண்டு எங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டங்களும் உண்டு. ஆனால் நாங்கள், அதாவது தமிழர்களாகிய நாங்கள், ஆரிய திராவிடர், சிங்களவர் தமிழர், தெலுங்கர் தமிழர், கன்னடர் என்ற அந்த பாகுபாட்டோடு வளர்வது ஒரு விடயம். ஆனால் நாங்கள் பொது எதிரியை நாங்கள் குறிப்பிடாமல், பொது எதிரியை நாங்கள் கண்டுகொள்ளாமல், எங்களுக்குள்ளே என்ன தேவை, எங்களுக்குள்ளே என்ன குறைவுபடுகிறது, எதிலே நாங்கள் வளர வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் இந்த ராமன் விழாவிலே நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும், வளர வேண்டும். முக்கியமாக அன்பானவர்களே, 90களில் புலிகளின் குரல் வானொலியில் ஒரு நாடகம், அந்த பேரை மறந்துவிட்டேன், அதாவது ராவணனுடைய இந்த நாட்டை பற்றி ராவண காவியமே ஒரு ஒரு நாடகம். அதிலே இன்னும் ஞாபகமாக இருக்கிறது, இந்தியாவில் இருந்து அல்லது இன்னொரு நாட்டில் இருந்து இலங்கைக்கு வருகிற ஒற்றர்கள் இந்த நாட்டை பற்றி எவ்வாறு பேசுகிறார்கள் என்பது அவர்களுக்கு பெரிய வியப்பாக இருக்கிறது. இந்த இலங்கை என்ற இந்த நாட்டிலே செல்வம் கொளித்திருக்கிறது, மக்கள் எல்லோரும் சரிசமனாக பேணப்பட்டார்கள். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சாதி பாகுபாடு இல்லாத ஒரு நாட்டை அவர்கள் கண்டார்கள் என்று அந்த காவியம், அந்த நாடகம் சொல்லி நின்றது. என்பவர்களை எங்களுக்கு இன்று தேவையானது ஒரு ஒன்றுமல்ல, எங்களுக்குள்ளே வேண்டும் ஒற்றுமை. பிரிவினைகளை தவிர்த்து ஒற்றுமை என்பதுதான் மிக மிக முக்கியமானது. தமிழர்களாகி நாங்கள், அது வசப்படும், அது நடைபெறும். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் சமய பேதமின்றி, பிரதேசவாதமின்றி, சாதி வேறுபாடின்றி நாங்கள் ஒன்றுபட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய புத்தியிலே, எங்களுடைய அறிவிலே தெளிவு ஏற்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதை நாங்கள் உணர வேண்டும். எங்களை எவரும் பிரிக்கக்கூடாது, எங்களை எவரும் பிளவுபடுத்தக்கூடாது. அந்த ஒரு தெளிவோடு நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய இந்த தமிழ் வளரும், தமிழுடைய காவியங்கள் வளரும், தமிழ் ஒற்றுமை வளரும். தமிழுக்கு மட்டுமல்ல, அது இந்த உலகத்துக்குரிய மொழி. நாங்கள் தனியே தமிழுக்கென்று, நாங்கள் எங்களுடைய இனத்துக்கென்று நாங்கள் இதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மொழி அது. இது எல்லா மொழிக்கும் ஒரு பொதுவான மொழி. எனவே இந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள்ளே ஒற்றுமை வேண்டும், எங்களுக்குள்ளே பிரிவினைகள் கூடாது. அதற்காகத்தான் நாங்கள் பாடுபட வேண்டும். இந்த முப்பாட்டன் அரசன், இந்த ராவணனை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது அந்த அரசனுடைய காலத்தில் எவ்வாறு அந்த இலங்காபுரி எவ்வாறு சமாதானமாக, சந்தோஷமாக
செழிப்புடனும் செல்வத்துடனும் சம தர்மத்துடனும் வாழ்ந்ததோ அதை உண்டு பண்ணக்கூடிய விதத்திலே நாங்களும் மாற வேண்டும் என்று உங்களை ஆசித்திருக்கிறேன். இவ்வாறு இந்த கரிகாலன் ஏற்பாடு செய்ய இருக்கின்ற இந்த தமிழ் விழா, இந்த முப்பாட்டன் ராவணன் விழா உங்கள் எல்லோருக்கும் ஒரு செய்தியை தர வேண்டும். ஒற்றுமையை உருவாக்கட்டும், ஒற்றுமை உருவாக்கட்டும், வேற்றுமை களையட்டும். எல்லோரும் உள்ள தெளிவோடும் அறிவு ஞானத்தோடும் வாழ வேண்டிய அருளை இறைவன் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி ஆசி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.